நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன். உண்மையில கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றவரே. ஓ ரபலப ரபலப ரிபலப ஊடமோ ஷரபால ரிபல பௌடமனோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை 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 ஊடம ரபலப. ஆமென் ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்துல அப்படியே பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆமென் ஹல்லேலூயா. கரங்களை சேர்த்தெடுத்து ஒரு 10 நிமிஷம் நேரம் ஹல்லேலூயா நம்முடைய கட்டுகள் உடைக்கப்படும்படியாக ஹல்லேலூயா ஆராதிக்க விடாம ஹல்லேலூயா ஹல்லேலூயா அடிமைத்தன நுகத்திற்கு உட்பட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவனை வெளியே விட மாட்டேன் ஹல்லேலூயா ஆராதிக்க விட மாட்டேன் என்று சொல்லுகிற ஹல்லேலூயா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால வெட்டப்படுவதாக. உடாசியாந்தர கடகமனோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்ருவின் வல்லமைகளை ஹல்லேலூயா ஆராதனையின் மூலமாய் ஹல்லேலூயா மேற்கொள்ளலாமா. ஓ ரபலப சந்துர பௌடமனோ. ஆவில நிரம்பி ஆண்டவரே உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக, உம்முடைய அக்கினி இறங்குவதாக. ஓ ரபலப ரபலப சந்துர பௌடமனோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் ஹல்லேலூயா. பரிசுத்த அக்கினியே. ஓ ரபலப ரபலப ரிபலப. ஹல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடத்தைகளில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்துகிறவரே. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவத்தையும் ஹல்லேலூயா மன்னிக்க வல்லமையுள்ள தெய்வமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னுடைய பாவங்கள் ரத்தாம்பரமாய் சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சம் போல வெண்மையா மாற்றுவேன் என்று சொன்னவரே. ஓ லாபா 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 ரீபா லாபா ஊடா வார ஷாரா வாலா ரிக்கம நாகட கசிக ராபல மலபல மலபல ஊடா வார சந்துர பௌடமனோ. ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் கண்மலையானவரே, என காக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வமே. ஊடவ ரவலவ ரவலவ சந்துரோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபா லாபா ஷாரவ லவரவ உடகம நாகட கசிக ராவல மலமல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் குடும்பத்தை கட்டின கட்டுகள் ஹல்லேலூயா. பிள்ளைகளை கட்டின கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது சொல்லும்போது ஹல்லேலூயா 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 தேசத்துல தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகமான சந்தோஷத்தை எனக்கு தந்தீர் என்று சொன்னீங்க. ஓ அவரோட வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாட்கள்ல உலக ஆசீர்வாதங்கள்ல ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் பட்ட சந்தோஷம் போதோப்பா. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஹல்லேலூயா உம்மில் மகிழ்ந்து களிகூர அபிஷேகத்துல ஹல்லேலூயா எழும்ப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு புதிய ஒரு அபிஷேகம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் உயிர்க்கிற ஒரு அனுபவம். ஊடவ ரவலவ சந்துர பௌடமனோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை எழும்ப செய்யுங்கப்பா, என்னை எழும்ப செய்யுங்க. ஒரு அக்கினிய சிரசின் மேல ஊற்றப்படுவதாக. இந்த தேசத்தை கலக்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேசத்தின் அந்தகார வல்லமைகளை புதைக்க உடவ
கடகமனோ என்ன பயன்படுத்துங்க ராஜா, என்ன பயன்படுத்துங்க ராஜா. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லத்தக்கதாக என பயன்படுத்துங்க ராஜா. கேளுங்க பார்க்கலாம். ஊடவ ரமலவ ரிபலவ ரகரஜா உடகம நாகட கர்ஷிக ரமலவ ரிபலவோ. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. உங்க ஆவியை அனுப்புங்கப்பா, உங்களுடைய ஆவியை அனுப்புங்க. உணர்ந்த எலும்புகள் இந்த நேரத்தில் உயிர் அடையட்டும், உணர்ந்த எலும்புகள் இந்த நேரத்தில் உயிர் அடையட்டும். கர்த்தருக்காக ஒரு சேனை எழும்பட்டும், கர்த்தருக்காக ஒரு சேனை எழும்பட்டும். ஹalleluya. ரிவா லாவா ஷாரவ லவரோ உடாஷ்யாந்தர மௌடமனே கடகம நாகட கர்ஷிக ரவரவ ரிவலவ சந்துரோ. ஆமென். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. Amen, amen, amen. Hallelujah. Thank you Jesus. Amen. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று ஆமென். ஹalleluya. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உன் தழும்புகளால் நான் சுகமாவே, உன் வார்த்தையினால் நான் பலனானேன். உன் தழும்புகளால் நான் சுகமாவே, உன் வார்த்தையினால் நான் பலனானேன். நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உள்ளத்தின் ஆழத்தில் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா மட்டும்தான் நமக்குண்டு, ஏசப்பா மட்டும்தான் நமக்குண்டு. ஹalleluya. ரமலவ ரிவலவ சந்துரோ ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று
உம்மை விட ஏதுமில்லை. உம்மாவினால் நான் பிழைத்து விட்டேன். உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவினால் நான் பிழைத்து விட்டேன். ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். சத்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள ஆமென் ராஜா. ஹல்லேலூயா. நீங்க மட்டும்தான்ப்பா, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொந்தம்னு சொல்லிக்க நீங்க மட்டும்தான்ப்பா உண்டு. ஹல்லேலூயா. ஓ கூட நான் இருப்பேன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் என் கூட இல்லப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷன் ஹல்லேலூயா என்ன மறந்துட்டான்ப்பா, என்ன மறந்துட்டான்ப்பா. எத்தனையோ மனிதர்கள் ஹல்லேலூயா நான் செய்வேன்னு சொன்னாங்க, ஆனா என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. அவங்க இந்த நாட்கள்ல செய்வேன்னு சொன்னதை அவங்க செய்யலப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க மறந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஞாபகத்துல இருக்கான்னு தெரியல. செய்வேன்னு சொன்னாங்க, நிப்பேன்னு சொன்னாங்க, ஆனா நிக்கல ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனையோ ஹல்லேலூயா வாக்கு மாறுகிறவர்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு நான் எப்ப சொன்னேன்னு கேட்கிறவர்களா பலரும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னும் சில மனிதர்கள் ஹல்லேலூயா செய்வேன்னு சொன்னாங்க, ஆனா அவங்க இன்னைக்கு இந்த உலகத்துல இல்ல. அவங்க இந்த உலகத்துல இல்ல ஆண்டவரே. மறைந்து போனாங்க. ஹல்லேலூயா. வாக்கு மாறி பேசினாங்க, மறந்து போனாங்க. சிலர் மறைந்தே போயிச்சாங்கப்பா. ஆனா ஹல்லேலூயா வாக்கு மாறாத பரிசுத்த தெய்வமே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருபோது என்னை கைவிடாம, ஒருபோது என்னை கைவிடாம நான் உனக்கு சொன்னதை செய்து நிறைவேற்றுகிறது வரையிலும் ஹல்லேலூயா நான் உன்னை கைவிடுகிறதும் இல்லை, உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லைன்னு சொன்ன தெய்வமே, ஹல்லேலூயா. நான் சொன்னேன் அதை செய்து முடிப்பேன், நான் திட்டம் பண்ணினேன் அதை செய்து நிறைவேற்றுவேன் என்று வரேன். ஓ ரபலவ ரபலவ ரிபலவ ரக ரக உடகம ராகட கஸ்ஸிக ரபலவ ரிபலவ சந்துரோ. ஆமென். ஹல்லேலூயா. ரபலவ சந்துரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிபாஷந்தரோ. நன்றி ஆண்டவர். அப்படியே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படும். எல்லாரும் கையை தட்டி ஆண்டவரை உயர்த்தும். அவருக்கே மகிமை உண்டாகும். அவருக்கே மகிமை உண்டாகும். அவருக்கே மகிமை உண்டாகும். எல்லா கனத்துக்கும் பார்த்துரு, எல்லா மகிமைக்கும் பார்த்துரு. அவரே மகிமைப்படுவாரா. அவர் நம்மை ஒருபோதும் மறவாமல் நினைத்தவர், மறவாமல் நினைத்தவர். ஆமே. நம்மை நினைவு கூர்ந்த தெய்வம், நம்மை நினைவு கூர்ந்த தெய்வம், நம்மை நினைவு கூர்ந்த தெய்வம். அவர் நம்மளை மறக்கல. யார் நம்மை விட்டு போனாலும் அவர் நம்மை விட்டு போகாதவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை விட்டு விலகாதவர். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மை இதுவரைக்கும் நடத்தினார். இந்த பிப்ரவரி மாசம் கடைசி நாள், இந்த மாதத்தின் கடைசி நாள் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அவரை உயர்த்த வந்திருக்கிறோம். ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஒரு விசை கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்த. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்க பிரசன்னம் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. அவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்.
அல்லேலூயா. இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை யாரையுமே ஆண்டவர் வெறுமையாக அனுப்ப மாட்டார். நான் அப்படி நம்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடிக்க தவறாமல் ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிறவர்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வர முடியாமல் இருந்தோம், இன்றைக்கு வந்திருக்கிறவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி வர முயற்சி பண்ணி ஐயோ வர முடியலையேன்னு சொல்லி மனசில் ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறதற்காக வந்திருக்கிறோம். தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய தேசம் இந்த விசேஷமாக நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த நாட்களிலே பிள்ளைகள் எல்லாரும் எக்ஸாமுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. ஸோ 10th 12th பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ வேதம் சொல்லுகிறபடி ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலின் காரியம் எப்படி இருந்ததாம்? ஜெயமாய் இருந்ததாம். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை, படிப்பை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தருவார். பிள்ளைகளுக்கு நல்ல கல்விமானி நாவை கர்த்தர் தந்தருளும்படியாக நம் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பாபிலோன் தேசத்தில் சிறைப்பட்டு போனவர்களிலே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், நல்ல அழகானவர்கள், அது மட்டுமல்ல திறமையானவர்களை பாபிலோன் ராஜா தன்னுடைய அதிகாரத்தில் அவர்களை பரிசோதிக்கும்படியாக சில காரியங்களை, அவங்களுக்கு சில நாட்களை நியமித்து, சில நபர்களை நியமித்து அவர்களுக்கு அந்த காரியங்கள் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அதில் எல்லா தேர்ச்சிலையும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அவர்களுக்கு நடந்த எழுத்து, சகல எழுத்துக்களிலும் அப்படின்னு வசனம் சொல்லும். எழுத்து தேர்வாக இருக்கலாம், இல்லை நேர்முக தேர்வாக இருக்கலாம். என்ன, அவர் நேர்முக தேர்வுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பார். என்ன, நேராக அவர்களை விசாரிக்கும்படி பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் அவர்களை வரவழைத்தார் மற்றவர்களை விட. ஸோ நேர்முக தேர்வுலையும் செலெக்ஷன் ஆகினாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு நல்ல ஞானத்தை, கிருபையை தானியேலுக்குள்ளே கொடுத்தார். அதனால் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அதற்கான தானியேல் நல்ல ஜெபிக்கிறவராயிருந்தார். தேவனுக்கு பிரியமானதை அவர் செய்கிறவராயிருந்தார். அல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றி தருகிறவர் அவர் தான். நம்ம பிள்ளைகளுக்கு எப்பவும் சொல்லிக் கொடுக்கணும், தேர்வில் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போதான் வேலை பார்க்குற இடத்துலையும் உண்மையாக இருப்பாங்க, குடும்பத்திலையும் உண்மையாக இருப்பாங்க, எல்லா இடத்துலையும். ஸோ முதல்ல படிக்கிற இடத்துல உண்மையாக இருக்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. அதனால் பிள்ளைங்க அதில் உண்மையாக தேர்வை எழுதி நல்ல ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ராதாபுரம் பகுதியில் கர்த்தர் நல்ல ஒரு எழுப்புதலை கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாரையும் கொண்டு கர்த்தர் செய்யணும். இன்னார் தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாரும் ஊழியம் செய்யணும். நீங்களும் ஊழியம் செய்யலாம். ஆமேன்னு சொல்லுங்கள். கைப்பிரதி வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு எத்தனை நாள் வாங்கி தாரும். அப்படி வேலைக்கு போகிற இடத்துல, சர்ச்சைக்கு போகிற வழியில் ஊழியம் செஞ்சுட்டு போகணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், ஜெபிக்க போகிற இடத்துல, போகிற வழியில் ஊழியம். அதான் வேதத்தில் நடந்திருக்கும். அப்போ சில காலத்தில் அப்படி தான் நடந்திருக்கும். பாருங்க, ஜெபாலயத்துக்கு போகிற வழியில் பேதுரு பாருங்கள், ஒருத்தன் கையை பிடிச்சி தூக்கி விட்டு போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் நிறைய பேரை தூக்கி விட வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இந்த ராதாபுரம் பகுதியை சுற்றிலும் எழுப்புதல் அடையும். ராமேன்னு சொல்லுங்க. எல்லாரையும் கொண்டு, ஒரு ஆள் நீர் பாய்ச்சினா, ஒரு ஆள் நட்டார்னா, ஒரு ஆள் நீர் பாய்ச்சறதுக்கு கர்த்தர் வச்சிருப்பார். அல்லேலூயா. ஒரே ஆளை நட்டு, ஒரு ஆளே நீர் பாய்ச்சி, ஒரு ஆளே களை பிடுங்கி கொஞ்சம் கஷ்டம் தானே. அதனால தான் ஆண்டவர் வேதத்தில் சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நான் நட்டேன், அப்போல்லாம் நீர் பாய்ச்சினா விளைய செய்கிறது தேவன் தான். அந்த ஆத்மா பரலோகத்தில் போய் நீங்கள் அந்த சபை இந்த சபைலாம் அங்கே பிரிவினை கிடையாது. அல்லேலூயா. இது சிஎஸ்ஐ, இது பெந்தகோஸ்து, இது சால்வேஷன் அப்படிலாம் கிடையாது. அங்கே எல்லாம் தேவ பிள்ளைகள் தான். நீங்களும் யார் தான்? அப்படி தானே இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் எல்லாரையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, நீங்க கூப்பிடாதிருந்தால் கல்லுகளும் என்ன செய்யுமா? ஆமாம், கல் சொல்லுமா. கல் எப்படிங்க சொல்லும்?
கல் எப்படி அதுக்கு வாய் இருக்காத, அதுக்கு வாய் இருக்காது, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் என்ன கூப்பிடுமா, கல்லுகளும் கூப்பிடுன்னு சொல்கிறார். பாருங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து குறி சொல்லுவாங்க. உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் குறி சொல்லுக்கும்போது எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை. ஸோ எங்கள் வீட்டில் அப்பா கீழே விழுந்து நடக்க முடியாமல், என் தங்கச்சிக்கு பிசாசு பிடிச்சி ஆடுறது, தம்பிக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது. ஸோ இப்படி நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஒரு நாள் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் கும்பிட்ட சாமியை நினச்சி படுத்திருந்தேன். அப்போது வந்து எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படிம்பாங்க. என்னென்னா, அந்த சாமி வந்துச்சான். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் சொல்லலைன்னா பிசாசே சொல்லும், இயேசுதான் தேவன். அல்லேலூயா. இவர்கள் தேவனுடைய குமாரன்னு பவுலை பார்த்து சொன்ன மாதிரி, என்ன உங்களை பார்த்தோம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வழக்கமாக ஜெபம் பண்ண போகிற இடத்துல பவுல் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆவி சத்தம் போட்டு சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நினச்சி படுத்திருந்தாங்களாம். கனவு வந்துச்சான். என்ன கனவு வந்துச்சுன்னா, அந்த சாமி வந்துச்சான். வந்து சொல்லிச்சான், வந்து உன் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, ஆனால் என்னால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனால் அங்கே தூரத்தில் ஒரு ஒளி தெரியுது பார் அப்படின்னு சொல்லி காட்டிச்சான். அதுதான் ஒரு சர்ச்சை காட்டியிருக்கு. அல்லேலூயா. அந்த ஒளிக்கு நீ ஒளிக்கு போனால் உன் வாழ்க்கையெல்லாம் எல்லாம் என்ன செஞ்சிடும், உன்னை பார்த்தா எனக்கே பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழியை காட்டி விட்டுட்டு போயிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டு சர்ச்சைக்கெல்லாம் போக ஆரம்பித்து சில வருஷங்கள் கழித்து நான் ஆண்டவருக்குள்ளே வந்து என் தங்கச்சியெல்லாம் வந்து எல்லோரும் ஊழியத்தில், வாலிப நாட்களில் மிஷினரி ஸ்தாபனத்தில் இருந்து ஒரு 5 வருஷம் ஊழியம் செஞ்சோம் இல்லையா, அங்கே போயிட்டோம். அப்போ மறுபடியும் எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் ஒரு நாள் தூங்கும்போது என் அதே சாமி வந்துச்சு அப்படின்னாங்க. நான் உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே அனுப்புனேன், நீ ஒரேடியாக என்ன செஞ்சிட்டேன், மறந்துட்டிய. அப்போ அம்மா சொன்னாங்களாம், நான் நல்லா இருக்கணும்னு தானே அனுப்புனேன், நான் இப்போ எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் அறிவிக்கலைன்னா பிசாசே என்ன செய்யுது, அறிவிக்குது சுவிசேஷம். ஏமா நீ அங்கே போ, அங்கே வெளிச்சம் இருக்கு, ஒளி இருக்கு, ஒளியின் இடத்துக்கு போ, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ராதாபுர பகுதியில் எப்படியாயிலும் ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் எல்லாரையும் பயன்படுத்தணும். சிறு பிள்ளைகளையும் பயன்படுத்துவார், வாலிபர்களையும் பயன்படுத்துவார், பெரியவங்களையும் கர்த்தர் என்ன செய்வார், பயன்படுத்துவார், ஊழியக்காரர்களையும் பயன்படுத்துவார். எல்லாரும் ஆண்டவருக்காக பயன்படுற பாத்திரமா மாறணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்காக கொஞ்சம் ராதாபுர பகுதியை நீங்கள் ரட்சிங்கணுமா, அதுக்கு எல்லாரையும் கர்த்தர் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது. ஸோ 3வது நம்ம பாருங்கள், எப்படி நம்ம ஜெபிக்கிறோம், ரட்சிப்பு, ஆத்ம ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுறோமோ அதே போல் நம்ம தமிழகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும். எலெக்ஷன் வருது. அல்லேலூயா. ஸோ எலெக்ஷன் வருது, நல்ல தலைவர் ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். அல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அல்லேலூயா. நல்ல தலைவர், நல்ல திட்டங்களை, ஜனங்களுடைய நன்மையை கருதி நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஓட்டு போடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் சொன்னார், இவர் சொன்னார்லாம் என்ன செய்யக்கூடாது. இது பிரச்சாரத்துக்கான மைக்கு கிடையாது. இது அங்கே நிற்கிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு இடம், திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு இடம். ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம். உங்கள் கையை பாருங்கள், உங்கள் வலது கையை பாருங்கள். ஆமாம், உங்கள் வலது கையை பாருங்கள். ஆண்டவரே, இந்த கையினால் நான் பரிதானம், ஓட்டுக்கு லஞ்சம் வாங்க மாட்டேன். இந்த கையை பரிசுத்தப்படுத்துங்க. என்ன கையை பார்க்க மாட்டேங்க, கையை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஓட்டுங்கிறது என்னோட உரிமை. ஆண்டவரே, நான் தேர்ந்தெடுக்கிறது, நான் ஜெபித்து நான் ஓட்டு போடணும். அதனால் இந்த கை பணத்தை ஆசைப்பட்டு பணத்துக்காக கை நீட்டக்கூடாது. ஓட்டுக்காக நான் போய் அங்கே போய் அமுக்கிற பட்டனை கை நீட்டணும்.
அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு சேர் எடுத்து அம்மாவுக்கு போடுங்க. சேர் இல்லைன்னா உள்ளேருந்து அந்த மரச்சேர் எடுத்து போடுங்க. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் உங்கள் கையை பாருங்கள். ஆண்டவரே, இந்த கையை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த கை உமக்காக ஆண்டவரை செயல்படுற கையா இருக்கணும். இந்த உமக்காக கைப்பிரதி கொடுக்கிற கையா இருக்கணும். பாவம் செய்கிற கையா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உமக்காக சுவிசேஷம் அறிவிக்கிற கையா இருக்கணும். உமக்காக ஒருவருக்காக தலையில கை வைத்து ஜெபிக்கிற பரிசுத்தவான்களுடைய கையா இருக்கணும். பரிசுத்தவான்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது தேவன் தேசத்துல பலத்த காரியங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். கர்த்தர் உங்க கையை அப்படி மாத்த போறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். உங்க கையை பார்த்தா பேய் ஓடணுமா? பிசாசு ஓடணுமா? ஆமா. அப்போ என்ன செய்யக்கூடாது? இது பரிதானம் வாங்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய அபிஷேகம் உங்க மேல இருப்பதாக. ஆண்டவர் உங்களை அபிஷேகத்தில் நடத்துவாராக. ஸோ தேவன் நல்ல ஒரு தலைவரை தரணும். அதுக்கு நம்ம முதல்ல கரெக்டாக இருக்கணும். பற்றியில்ல, அதுக்காக தான் முதல்ல. அல்லேலூயா. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். குடும்பத்தில் சந்தோஷத்துக்காக இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறோம். எதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம்? ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பில் குடும்பத்துக்காக வச்சு ஜெபம் பண்ணுறோம். இந்த மாதம் நம்ம சந்தோஷத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வேத பகுதிகளை வைத்து நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு மாதமும். அதனால் இந்த மாதம் கடைசியாக நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அதுக்கு பின்பு இன்னைக்கு யோவான்லேருந்து கேள்வி கேட்போன்னு சொல்லியிருந்தோம். அந்த அக்கா கொஸ்டின் எடுத்த அக்காவை காணோம். எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருக்கேன். நாங்கள் வாட்ஸ்அப் பண்ண நான் எடுக்க முடியாது, வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அக்கா வந்துட்டாங்கன்னா எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா பாஸ்ட் நீங்கள் செல் வச்சுருக்கீங்களா? பாஸ்டர் செல்லிருந்து நம்ம உங்களுக்கு கொஸ்டின் கேட்கப்படும். அங்கேருந்து அங்கே அனுப்பிட்டேன் பாஸ்டருக்கு. கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். கொஞ்சமாக ஞானம் தந்திருக்கார்ல, அங்கே மாட்ட போகிறோம். அப்போ அங்கே பாஸ்டருக்கு அனுப்பிடுவோம். பாஸ்டர் திடீர்னு ஒருவேளை என்கிட்ட நெட்டு இல்லையே பாஸ்டர்னா, அப்போ பாஸ்டர் அம்மாவுக்கும் சேர்த்து அனுப்பிடுவோன்னு அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அம்மைன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் விட்டால் நான் அப்போ அவங்ககிட்டையும் நெட் இல்லைன்னா அப்போ ராணி அக்காவுக்கு அனுப்பிடுவோமான்னு நினச்சேன். செல்லு கொண்டு வரலன்னா அப்போ பிரேமக்காவுக்கு அனுப்பிடுவோமான்னு பார்த்தேன். வேறு சோதனை காலத்துக்குள்ளே பெறக்கூடாது, அவங்க பாத்திரப்படாது இல்லையா, அது கொண்டே வரலையா பார்த்தீங்களா. அதான் சோதனை காலத்துக்குள்ளே பெறக்கூடாது. அதனால் ஊழியக்காரங்களுக்கு அனுப்பிடுவோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம கடைசியாக நம்ம குடும்பத்தின் சந்தோஷத்துக்காக நாம் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம பட்டணம் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சபை சந்தோஷமாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும். நம்ம பேர பிள்ளைங்க என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். யாரு? யாரு? கரெக்டாக சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், ஆசீர்வாதம் வைத்து போகிறான்னு இருக்குல்ல. அது யார் வைத்து போகிறா? நல்ல மனுஷன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நல்லவன் இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறான்? ஆசீர்வாதம் வைத்து போகிறேன். ஏன் அதுக்கு பதில் சொல்லாமல் இருந்தேன்னா, இது தொடர் வேதாகமத்தில் ஒரு கொஸ்டினாக இருக்குது. யாராவது சொன்னீங்கன்னா அவங்க தானே சொன்னாங்க அப்படின்ட்டு போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறது பெற்றோர் மேலே விழுந்த கடமை. அப்படியே நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமா? அப்படி ஜெபம் பண்ணிக்கிடுவோமா? அப்படி முழங்காலில் நின்று முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ஜெபிப்போம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 12 முடிச்சுட்டு நான் அடுத்து என்ன செய்ய போகிறேங்கிற குழப்பத்தில் இருக்கிற மாணவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எனக்கு தேர்வு பயம் எல்லாத்துக்கும் இருக்குது. 10க்கும் 11க்கும் 12 எல்லாருக்குமே தேர்வு. சின்ன பிள்ளைகள் எல்கேஜி பிள்ளைக்கும் தேர்வுனா பயப்பட தான் செய்யுது. அதனால் இந்த பயம் விலகணும்னு சொல்லணும். இந்த தேர்வு வர்றதுக்கு முன்னாடியே ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக துடிக்குது, வேகமாக அடிக்குது, படபடப்பு வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சில பிள்ளைங்க தேர்வு
தேர்வுக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சில பிள்ளைங்க தேர்வு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சில பிள்ளைங்க ரிசல்ட்டை பார்த்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட தற்கொலையின் ஆவிகள் நம்ம தேசத்தில் பாருங்கள் நடக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம தமிழகத்தில் எழுதுகிற எல்லா மாணவர்களையும் கர்த்தர் பாதுகாக்கணும். தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுத்து தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒரு புது மாதத்துக்குள்ளே போகிறோம். அடுத்த மாதம் புது மாதத்தில் போகிறோம். 2ஆம் தேதியே +2க்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த பிப்ரவரி மாதம் கடைசி நாளில் ஜெபம் பண்ணுறோம் பிள்ளைகளுக்காக. கர்த்தருடைய கரம் இந்த ஜெபம் அவர்கள் எக்ஸாம் எழுதுகிற எல்லா நாளும் தாங்கும்படியாய், அவர்களை பலப்படுத்தும்படியாய், கர்த்தருடைய ஆலோசனை அவர்களோடு இருக்கும்படியாய், தேவனுடைய தைரியம், தேவன் கொடுக்கிற தைரியம், தேவன் கொடுக்கிற பலன் ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிடும்படியாய் மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் 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 வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. மைக்கு சத்தத்தை எதிர்பார்த்து ஜெபம் பண்ணாங்க. எஸ், ஹல்லேலூயா. நன்றி நன்றி. மாணவர்கள் உண்மையாக எக்ஸாம் எழுத உண்மையாக ஆயத்தமாக குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அவர்கள் ஆயத்தமாகிற ஆயத்தத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சில பிள்ளைகளுக்கு படிக்க முடியல, பலவீனம் 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 வியாதி பலவீனங்கள் இருக்கிறது. ஆண்டவரே பலவீனங்கள் மாறட்டும். சில பிள்ளைங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க, சில பிள்ளைங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, சில பிள்ளைகளுக்கு பலவீனம். ஒருவேளை நம்ம ஜெபத்துக்கு வர்ற பிள்ளைங்க ஆர்த்தி 10th படிக்கிறா பாருங்க, அவள் கால் வலியில் இப்பவும் நேற்றைக்கு போய் கால் கட்டு போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அது பாருங்க, ஆனால் 10th எக்ஸாம் எழுதணும். இப்படி நிறைய பிள்ளைங்க பலவீனத்தோடு இருக்கிறாங்க. கர்த்தர் சுகத்தை தரும்படியாய், கர்த்தர் சுகத்தை தரும்படியாய், தேவன் சுகத்தை தரும்படியாய், சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய். சோதரம் 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 சோதரம். தேவனை நீர் சுகம் கொடுங்கப்பா. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க, தைரியம் கொடுங்கப்பா. ஆயத்தமாகிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்த போகிறதற்காய் கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு சோதரம் பண்ணுங்க. சோதரம் 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 சோதரம். ஆண்டவர் அடுத்ததாக எங்கள் தேசத்துக்கு ஆண்டவர் எங்கள் பகுதிக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எங்கள் ராதாபுரம் தாலுகாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ஜெபிக்கிறவங்க எழும்பணும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் தீமோத்தேயுல வாசிக்கிறோம் அப்பா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுறதுக்கு எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தணும்ப்பா. எல்லாரும் பயன்படணும்ப்பா. எல்லாரும் பயன்படுத்துங்கப்பா. எல்லாரும் ஊழியத்துக்காக கர்த்தருக்காக பயன்படணும்ப்பா. ஆண்டவரே அழிந்து போகிற கைகள், அழிந்து போகிற நாவுகள், ஆண்டவரே அழிந்து போகிற இந்த சரீரத்தினால, அந்த மண்ணான சரீரத்தினால தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு ஆண்டவரே உகந்த பாத்திரமாய் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. தேவன் உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக ஒவ்வொரு பாத்திரங்களையும் அணைந்து கொள்வீராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எங்க அருகில வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, எங்க அருகில் இருக்கிறவங்க, எங்க வீட்டை சுற்றில இருக்கிறவங்க, எங்க தெருவில் இருக்கிறவங்க, எங்க ஊர்ல இருக்கிறவங்க, ஆண்டவரே எங்க பகுதியில் இருக்கிறவங்க, எங்க நண்பர்கள், எங்க சொந்தங்கள், எங்க உறவுகள், ஆண்டவரே ரட்சிப்பை அறியட்டும், ரட்சிப்பை அறியட்டும், தேவனுடைய மீட்பை அறியட்டும். மனம் திரும்புதல் உண்டாகட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும், மீட்பு உண்டாகட்டும், மீட்பு உண்டாகட்டும், மீட்பு உண்டாகட்டும், மீட்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காய் கரங்களை தட்டி சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம். அப்படியே முழங்கால நின்ன மாதிரி. அடுத்ததாக நல்ல தலைவரை கர்த்தர் தரும்படியாய், நல்ல தலைவரை கர்த்தர் தரும்படியாய். ஆண்டவரே எலெக்ஷனுக்காக எங்கேயும் கலவரம் நடக்கக்கூடாது, அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது. தமிழ்நாடு ஒரு மாதிரியா இருக்கணும், மற்ற மாநிலத்துக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது. எங்க தேசம் அமைதலா இருக்கணும், என் தேசம் சமாதானத்தோடு இருக்கணும். ஆண்டவரே கலவரங்கள் நடக்கக்கூடாது. ஆண்டவரே தேர்தல்
தேர்தல் சமயங்களிலே கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளணும்ப்பா. யாரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போடக்கூடாதுப்பா. ஆண்டவரே தகப்பனே, நல்ல தலைவர்களை தாங்க, நல்ல தலைவரை தாங்க, நல்ல அப்படியே சொல்லுங்க. இயேசுவே, எங்க தமிழகத்துக்கு இனி வரப்போகிற ஆண்டவரே இந்த எலெக்ஷன்ல கர்த்தர் 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 நல்ல தலைவரை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்கிற தலைவரை ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் என்ன சித்தம் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா, ஆனா தேவ சித்தம் நடக்கணும்பா. ஆண்டவரே, திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எலெக்ஷன்ல நிற்கிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டை ஆண்டவரே ஆளும்படியாய் நிற்கிற ஆளுமை ஆண்டவரே முதலமைச்சர் ஆண்டவரே சோதரம் அப்பா ஆண்டவரே கேண்டிடேட்டுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியில தொகுதியில நிற்கிற எம்எல்ஏ ஆண்டவரே காக ஆண்டவர் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல தலைவர் அந்தந்த பகுதிக்கு தாங்கப்பா, நல்ல தலைவர் அந்தந்த பகுதிக்கு தாங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் எலெக்ஷன் அதிகாரிகளோடு கர்த்தர் பேசி எல்லாவற்றையும் நல்ல அவர்கள் ஞானத்தோடு கொண்டு போகத்தக்கதாக கர்த்தர் எந்த இடத்துலையும் எந்த கலவரம் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள போறதுக்காய் கரங்களை தட்டி சோதரம் பண்ணி ஆண்டவர் அற்புதமாய் நடத்த போகிறதற்காய் நன்றி ஆண்டவர், நன்றி. அப்படியே உட்காருவோம். கடைசியாக நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம மத்தியில் செய்தி கொடுக்கறதுக்காக ஜெபாசிஸ் வந்திருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டோட குடும்பமாக வந்திருக்கிறாங்க. துறக்குடியிருப்பில் அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் பாஸ்டர் ராபின்சன் அவர்கள் அங்கே சபையில் அவர்கள் பாஸ்டராக இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் அநேக இடங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் தான் வந்து இறங்கியிருப்பாங்க. நான் நேற்று ஒரு வாரம் அவங்க சேலத்தில் இருந்து மினிஸ்ட்ரி ஸோ அங்கே முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் தான் வந்து இறங்கியிருக்கிறாங்க. நேரங்க தான் வந்துருக்கிறாங்க. அல்லேலூயா. இரவெல்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு இங்கே மாதிரி வந்திருக்கிறாங்க. ஸோ கர்த்தர் அவர்களை கொண்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்ல ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒவ்வொரு மாதமும் தவறாமல் கடைசி சனிக்கிழமை நமக்கு இந்த இடத்துல உபவாச ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த மாதம் நமக்கு ஒரு செய்தியாளரை நம்ம அழைச்சாச்சு. பேர் ஸோ அவங்களுக்கு டேட்லாம் கொடுத்தாச்சு. அல்லேலூயா. இவங்க உங்கள் அப்பா பாஸ்டர் இல்லைல்ல, பாஸ்டர் தானோ? ஸோ அவங்க ஒரு பாஸ்டருடைய பொண்ணு தான், இவங்க ஒரு பாஸ்டருடைய பையன். அடுத்த மாதம் வர்றவங்களும் ஒரு பாஸ்டருடைய பொண்ணு தான். ஸோ அவங்க கடந்த நாளில் ஒரு வாலிபர் முகாம் பேசினாங்க. சரி, எஃப்எம்பியில் ஒரு வாலிபர் முகாம் பேசும்போது நான் கேட்டேன். ஸோ அதுக்கு பின்பு அவங்க மதுரையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து அடுத்த மாதம் நமக்கு செய்தி கொடுக்க வருவாங்க. நான் அவங்க அப்பாவுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு வள்ளியூர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் அப்பா ஊழிய பேரே போட்டுருங்க, மதுரெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் அவங்க அடுத்த மாதம் வராங்க. ஆக்னஸ் ஜூலியட் அப்படின்னு சொல்கிறவங்க வருவாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து நம்ம மத்தியில் நிறைய தடவை ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய தடவை நம்ம மத்தியில் பிரசங்கித்திருக்கிறாங்க. அவங்களுடைய தகப்பனார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க பொண்ணு தான் அடுத்த மாதம் வராங்க. ஸோ ஏப்ரலில் வழக்கம் போல், எதுக்காகன்னா நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணுறதுக்காக. ஏப்ரலில் வழக்கம் போல், ஜனவரியில் போன மாதம் வந்திருந்தாங்க ஒரு சிஸ்டர். போன மாதம் யாரெல்லாம் வந்திருந்தீங்க? கை தூக்கி காட்டுங்க. எல்லோரும் வந்திருக்கீல்ல. அல்லேலூயா. ஸோ போன மாதம் அப்படி வராதவங்க நம்ம ரெகோபோத் காஸ்பல் டிவியில் வீடியோ, அவங்க செய்தி நல்ல ஆசீர்வாதமாக இருந்தது. ஸோ குடும்ப ஜெபம், தனி ஜெபம் அதான் பிரசங்கம் பண்ணாங்க. அழகாக பேசியிருந்தாங்க. நீங்கள் பிரசங்கத்தெல்லாம் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு வார்த்தையை வச்சு பேசுனாங்க. வாலிபர்களுக்காக ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணாங்க. செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது, சில பிள்ளைங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த குறிப்பை கொடுத்து செய்திக்குள்ளே போனாங்க. அவங்கள தான் ஏப்ரலில் வர சொல்லியிருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள்.
ஆமாம், ஏப்ரல் மாதம் அவங்கள மறுபடியும் இந்த வருஷத்தில் 12 மாதமும் ஒவ்வொரு சிஸ்டர் ஒவ்வொரு சகோதரிகளுக்கு வாய்ப்பு கொடுக்குன்னா திரும்ப அவங்கள ஏன் கூப்பிடுறோன்னா அவங்கள கூப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஆகி போச்சு. அது தேவ சித்தம் ஆகி போச்சு. அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அதனால் ஏப்ரலில் அந்த சிஸ்டர் வருவாங்க. ஏப்ரலில் நான் இருக்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. என் ஒய்ஃப் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. ஸோ ஏப்ரலில் அந்த லாஸ்ட் வீக் நாங்கள் ஜார்க்கண்ட் போகிறோம். நான், தியோடர் பாஸ்டர், ஜாக்கப் பாஸ்டர் 3 பேரும் சேர்ந்து மிஷினரி ஃபீல்டு விசிட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே போய் ஊழியங்களை நிறைவேற்ற போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் ஜெபங்களில் சொல்லி ஜெபம் பண்ணிக்கோங்க. அந்த ஏப்ரல் எண்டில் வரும்போது நம்ம விபிஎஸ்க்காக சேர்த்தும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களுடைய ஜார்க்கண்ட் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நான் அந்த வட மாநிலத்தில் ஊழியம் செய்கிற மிஷினரிகளை போய் உற்சாகப்படுத்தி நாங்கள் அவங்க மத்தியில் ஊழியம் செய்ய போகிறோம். அவங்க ஏதோ ரொம்ப கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க, நாங்கள் செலவு பண்ணி போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த டிக்கெட் செலவெல்லாம், அந்த தேவைகளெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் இப்போ குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு காரியத்தை வச்சு ஜெபம் பண்ண போகிறோம். என்ன காரியம்? நமக்கு வழக்கமாக எத்தனை மணிக்கு முடிப்போம்? 1:30க்கு சொல்லுங்கள் முடிப்போம். நம்ம அவங்க கையில் 1 மணி நேரம் செய்திக்கு நம்ம கொடுத்துருவோம், அவங்க நடத்துவாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ நம்ம குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். என்ன ஆசீர்வாதம் சொன்னேன்? சந்தோஷம். நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் என்ன தரணும்? சந்தோஷம் தரணும். தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் எடுத்தவங்க வாசிக்கலாமா? 5:16 நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். மூஞ்சியை உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சில வீட்டில் சண்டை நடக்கும். திடீர்னு ஒரு ஃபோன் வந்த உடனே ப்ரைஸ்லாம் சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னு குணமே மாறிடும். அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? சோத்திரம். நீங்கள் அப்படி இருந்திருக்கீங்களோ? யாராவது வந்துட்டாங்கன்னா அங்கே அந்த முகம் அப்படியே அந்த கோபமாக இருந்த முகம் அப்படியே மாறிடும். பார்த்துக்கங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்பவுமே எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருந்து பாருங்களேன். ட்ரை பண்ணி பாருங்களேன். கஷ்டமாக துக்கமாக இருக்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருந்து பாருங்கள். அல்லேலூயா. அது எப்படி பாஸ் முடியும்னா, அதுதான் தேவன் நமக்கு அந்த பலனை தருவார். அதாவது 2 சந்தோஷம் இருக்குது. அதாவது உலகத்தில் இருக்கிற ஜனங்களை விட்டுருங்க. ஏன்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் இந்த விசுவாச பட்டியலில் எழுதும்போது மோசையை குறித்து அங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 11:25 அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கிலும். இவருக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, பாட அனுபவிக்கிறத அதை ஒரு சந்தோஷமாக தெரிந்துக்கிட்டார். இந்த உலகத்தில் பாவ சந்தோஷம்னு ஒன்று இருக்குது. அதுதான் சந்தோஷம்னு கிறிஸ்தவங்க நினச்சிடக்கூடாது. அதுதான் என்னது? சந்தோஷம்னு கிறிஸ்தவங்க என்ன செஞ்சிடக்கூடாது? நினச்சிடக்கூடாது. ஒருவேளை கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணுறது, கொஞ்ச நேரம் ஒரு ஜோக்கு பார்க்குறது. ஜோக்குன்னா அது என்ன சொல்லுவாங்க? நகைச்சுவை பார்க்குறது. தமிழில் நகைச்சுவை தான் பார்த்தேன். என்ன ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்படி பிசாசு நேரத்தை சாப்பிட்ருவான். நகைச்சுவை அப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி ஆயிடுவோம் சொல்லுங்கள்? நீங்கள் கோமாளி ஆகிடக்கூடாது, நீங்கள் நகைச்சுவை ஆகிடக்கூடாது. அல்லேலூயா. பிசாசு உங்களை நகைச்சுவையாக மாற்றிடுவான். பாவ சந்தோஷம் அது உலகத்தில் பாருங்கள். ஒருத்தன் சொல்லுவான், அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு தம் போட்டால் தான் அப்படி மனசில் ஒரு சந்தோஷம் அப்படிமா. அப்படிலாம் அதுதான் சந்தோஷம்னு நினச்சிடக்கூடாது. நான் ஒரு நாள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அதுதான் சந்தோஷம் நினச்சிருந்தேன். அப்படியே ஜாலியாக லீவா அப்போது கொஞ்சம் சினிமாவுக்கு போகணும், சினிமா பார்க்கணும். அல்லேலூயா. அப்படி ஒரு தியேட்டருக்கு போகணும், படம் பார்க்கணும், ஒரு குவார்ட்டர் அடிக்கணும். இதுதான் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ நான் அப்படி தான் இருந்தேன். பாம்பேயில் இருக்கும்போதெல்லாம் அப்படி தான் இருந்தேன். அல்லேலூயா. அது உலக பிரகாரமான பாவ சந்தோஷம்.
அல்லேலூயா. அது வேற, அந்த சந்தோஷம் வேண்டாம். அது சொகுசு வாழ்க்கையை குறித்து இந்த எபிரேயர் 11 மோசே எழுதுறார். எதுனா அரண்மனை வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, அதைத்தான் அவர் விரும்பலை அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அந்த சந்தோஷம் எனக்கு வேண்டாயா அப்படின்னு மோசே சொல்லிட்டார். அப்போ வேதம் என்ன சந்தோஷம் தருது அப்படின்னா, அது நம்ம குடும்பத்துக்குள்ளே அந்த சந்தோஷம் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பாருங்கள், தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, சங்கீதம் 51வது சங்கீதத்துக்கு உங்கள் வேதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 51வது சங்கீதத்தில் நமக்கு ஒரு 51 சங்கீதனாலே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அது எப்படிப்பட்ட சங்கீதம்னு. ஸோ அந்த 51வது சங்கீதத்தில் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க, யார் இவர் அப்படின்னா, தாவீது ஒரு ராஜா. இவர் எப்போ இந்த சந்தோஷத்தை இழந்தார்? பதவியில் இருக்கும்போது தானா? ஆமாம். அப்போ பணம், பொருள், ஆஸ்தி ஒரு குறை கிடையாது. இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி நிறைய நேரத்தில் நீங்கள் தப்பு பண்ணுறோம், ஒருவேளை இளையகுமாரன் மாதிரி நான் குறைவுபட்டாதான் தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு சிலர் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் என்னென்னா, நான் தப்பு பண்ணாதான் ஆண்டவர் எனக்கு தண்டனை கொடுப்பாரு. ஆண்டவர் எனக்கு தண்டனை கொடுக்கும்போது இளையகுமாரன் தப்பு பண்ணிட்டாரு, அவர் குறைவுபட தொடங்கினார். இன்றைக்கி தான் எனக்கு ஒரு குறை இல்லாமல் ஆண்டவர் வச்சுருக்காரு, அப்போ நான் தப்பு பண்ணலையோ அப்படின்னு சிலருக்கு தப்பே பண்ணியிருந்தாலும் அதை குறித்த குற்ற உணர்வு இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தாவீதுக்கு எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, பதவி இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லை, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் பணம் இருக்கலாம், ஏன்னா அதிகாரம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், உங்கள் கூட இருக்கிறவங்க இருப்பாங்க. என்ன பணம் இருக்குது, யாரும் தான் நம்மளை விட்டு போகலைல்ல, அவர் ராஜா, எல்லாரும் கூட இருக்கிறாங்க, அப்போ நம்ம கரெக்டாக தான் இருக்கும் போல. இல்லை, இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை இழந்தால் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். ஆவியே உற்சாகம் இருக்காது, ஜெபிக்க மனசு இருக்காது, ஆண்டவருடைய உறவில் சரியில்லாமல் இருப்போம், ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஜெபம் செய்ய மனசு இருக்காது. வேதம் வாசித்தாலே அது ஒரு போர் அடிக்கிற வாழ்க்கையாக தெரிஞ்சிடும். அது என்னன்னா, பிசாசு உங்களை தேவனை விட்டு தூர போகிறாராம். அப்போ நீங்கள் எதை இழக்கிறீங்கன்னா, சந்தோஷத்தில் நிறைய சந்தோஷம் இருக்குது, ஆனால் உங்கள் குடும்பம் எந்த சந்தோஷத்தை இழக்குதுன்னா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளா வேலை இருக்கும், படிப்பு இருக்கும், பட்டம் இருக்கும், ஆசீர்வாதத்துக்கு எல்லா குறையும் இருக்கும். நல்ல தகப்பன், நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போகிறான்? ஆசீர்வாதத்தில் குறையே இருக்காது. ஆனால் அவங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன இருக்காது? இரட்சண்யத்தின் சந்தோஷம் இருக்காது. அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? மனம் திரும்பணும். சொல்லுங்களேன். மனம் திரும்பினா நீங்கள் மட்டும் சந்தோஷப்பட மாட்டீங்களா? பரலோகம் சந்தோஷப்படுமா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். காணாமல் போன ஆடை கண்டுபிடிச்சா நம்ம வீட்டுக்குள்ளே சந்தோஷம். அல்லேலூயா. பாவி மனம் திரும்பினா பரலோகம் சந்தோஷப்படுது. ஆமென். ஆமாம். நீங்கள் எதை இழந்துட்டீங்க, ஏதாவது ஒன்று இழந்துட்டீங்க, உங்களை விட்டு போகுது, காணாமல் போகுதா, கண்டுபிடிங்க. நீங்கள் தேடி விளக்கை கொளுத்தி ராத்திரி முழுசும் விளக்கு அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போது நமக்குள்ள ஆண்டவர் மங்கி எரிகிற தெரிய ஆண்டவர் கொழுந்து விட்டு எரிய பண்ணிடுவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்குள்ள நீங்கள் புதைச்சி வச்சுட்டீங்களா, தொலைச்சிட்டீங்களா, தேடுங்க. அதை எதை தொலைச்சிட்டேன்னா அந்த சந்தோஷத்தை, ஏன் அது எனக்கு இழந்துட்டேன், அதை தேடுங்க, ஆண்டவர் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்கள், வேதத்தில் சகை நல்ல ஆசீர்வாதம், ஒரு குறை இல்லாமல் இருந்தார். அவருக்கு எந்த குறையும் என்ன செய்யாது, கிடையாது. ஆனால் சகையும் மரத்தில் ஏறி உட்காரும்போது நான் உன் வீட்டுக்கு வாரேன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பார்த்தீங்களா? வீட்டில் எது இருந்தாலும் இல்லாட்டாலும் ஏசு இருந்தால் ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அது எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவருக்கு எல்லாம் இருக்குது. அவர் ஐஸ்வர்யவான். அவர் பணம் அவரை தேடி வரும். அல்லேலூயா. சகைவை தேடி என்ன வரும் சொல்லுங்கள்? இனி எங்களை தேடி கஷ்டம்தான் ஃபஸ்ட்டு வருது, அது கஷ்டம் திரும்ப திரும்ப வருது. அல்லேலூயா.
ஆமாம், ஏதோ ஆண்டவர் அட்ரஸை தப்பாக கொடுத்துட்டாரு கஷ்டத்துக்கு. அது திரும்ப திரும்ப எங்கே அங்கே சுற்றி இங்கே சுற்றி மேப்பை சுற்றி பார்த்தா அது எங்கள் வீட்டில் தான் சொல்லுங்கள் நிற்கிது. நீங்கள் படுற பாடுகள் கஷ்டங்கள் இனி வரும் பலனுக்கு ஒப்பானது அல்ல. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அண்ணாள் ஒரு நாள் மனசு ரொம்ப கவலை. உங்களை போல் ஆண்டவர் சமூகத்துக்கு தேடி வந்தாங்க. மனசெல்லாம் பாரம், உட்கார்ந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுமூஞ்சியாகவே இருந்துக்கிட்டு, என்ன புருஷன் இருக்கார், ஆசீர்வாதத்தில் குறை கிடையாது, மற்றவங்களோட இவங்களுக்கு 10 பங்கு அதிகமாக தான் வருது, எல்லாமும் கூட்டி தான் ஆண்டவர் கொடுக்குறார், ஒரு குறையும் இல்லை. ஆனால் எல்லாரும் இவங்களை குறித்து குறை சொல்கிறது, ஏளனமாக பேசுகிறது, துக்கப்படும்படியாக நடந்து கொடுக்கும்போது மனசு ரொம்ப பாரப்படுது. ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்க அந்த அம்மா. அல்லேலூயா. இன்றைக்கி நாம் ஜெபம் எப்படி தெரியுமா பண்ணுறோம்? ஓடி போய் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுறது. ஆண்டவரே, என் பாரம் உங்களுக்கு தெரியும்பா, உங்கள் பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். சங்கீதம் 55:22 சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிட்டம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு இந்த வாசலை தாண்டும்போது, என்னக்கா மூஞ்சி வாடலாக இருக்குது, அதை ஏன் கேட்குறீங்க? இங்கே இருக்க பாரம், சமூகத்தில் வச்ச பாரம் உடனே எங்கே வந்துடுது? அல்லேலூயா. உடனே வெளியே ஒரு ஆள் கேட்ட உடனே என்ன செஞ்சிடும்? அந்த பாரம் ஆண்டவர் பாதத்தில் இருக்கிறத மறுபடியும் தூக்கி சுமங்கிறது. தேவ சமூகத்தில் இறக்கி வச்சிட்டா அண்ணாளுடைய ஜெபம் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிட்டு. ஆமென் சொல்லுங்களேன். மனம் திரும்புதல் மட்டும் இல்லைங்க, தெய்வ சமூகத்தில் எப்பமெல்லாம் பாரத்தோடு முழங்கால் படியிடுகிறீர்களோ உங்கள் வாழ்க்கை மாறிடும். உங்கள் வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? சந்தோஷம் இல்லையா? கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள், மனசு அப்படியே லகுவாயிரும். எவ்வளவு பாரமாக இருந்தாலும் அது லகுவாயிரும், பாரங்கள்லாம் பறந்து போயிடும். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாங்க, இந்த வசனம் கேட்கும்போது இருக்க ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது எப்பவுமே நிலச்சிருக்கணும். இயேசு திடீர்னு ஒரு உவமை சொன்னார். ஒருவன் ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்களேன், அவன் விதை விதைக்க புறப்பட்டு போனான். இன்னைக்கு விதைக்கிறதுக்கு சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அது சில விதைகள் வழி அருகே விழுந்தது. நீங்கள் எப்படி? சில விதைகள் முள்ளுக்குள்ளே விழுந்தது, சில விதைகள் கற்பாறையில் விழுந்தது, சில விதைகள் நீங்கள்லாம் ஆமாம் 100% நல்ல நிலம். என்ன இதுவும் சிரிப்பாக வருது அவங்களுக்கு? அல்லேலூயா. உங்களை போல நல்லவங்க உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படியா? கேட்கும்போது என்ன சந்தோஷம் பாருங்க. சந்தோஷத்தோடு கேட்கும்போது ஏற்றுக்கொள்ளுகிறார்களாம். அப்புறம் பிரச்சனை வரும்போது முள்ளுகளுக்குள்ளே கடந்தது, அது நெருக்குது, கவலை கஷ்டம் நெருக்குது. பாறைக்குள்ளே கடந்தது, வேர் கொள்ள முடியல, வளர முடியல. பாருங்க, வழி அருகே கடந்தது பிசாசு கொத்திட்டு போயிருதான். கேட்கும்போது வசனம் வரும்போது சந்தோஷம். அல்லேலூயா, ஆமென் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடுது. ஆனால் கவலை கஷ்டம் வரும்போது வசனம் மறந்து போகுது. வசனம் என்ன செய்யுது? மறந்து. 3 யோவானில் அவர் நிருபத்தில் எழுதும்போது இப்படி எழுதுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு. எதுங்க சந்தோஷமா? அந்த வசனத்தின்படி கேட்கறது மட்டும் இல்லைங்க, நடக்கிறது ஒரு சந்தோஷம் இருக்கு. பார்த்தீங்களா? இப்படி என் பிள்ளைங்க இருக்கணும், என் பிள்ளைங்க இப்படிப்பட்டதான ஒரு இரட்சணியத்தின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும், என் பிள்ளைங்க இப்படி ஜெபத்தில் ஒரு சந்தோஷத்தை. திரும்ப யார் என்ன சொன்னா என்ன, யார் என்ன பேசினா என்ன, அண்ணால காயப்படுத்தியிருக்கோன்னு நினைக்கிங்களா? ஜெபம் அவ்வளவு வலிமையானது, ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. எப்பேற்பட்ட காயத்தையும் ஆற்றக்கூடியது ஜெபம்.
திரும்ப யாரும் காயப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஷீல்டு, அது ஒரு பயங்கரமான ஒரு கேடகமானது. அல்லேலூயா. இந்த ஜெபம் உங்களை காயப்படுத்த முடியாது, காயத்தையும் ஆற்றுகிற ஒரு வல்லமை உள்ளது ஜெபம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தியத்தில் நடக்கிறது மட்டும் இல்லை பாருங்க, வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் கிடையாதாம். அது பரிசுத்த ஆவியில் உண்டாகிற ஒரு சந்தோஷம், சமாதானமும் சந்தோஷம்னு பைபிள் சொல்லுது. ஸோ அந்த சந்தோஷம் இருக்குல்ல, ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இந்த உலகம் என்னங்க, அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன், அப்படி தோணும். எப்படி தெரியுமா, யோபு என்ன ஒரு தடவை தானே பாடுபட்டார், நான் 10 தடவை பாடுபடுறதுக்கு நான் எப்படி இருக்கேன். இயேசுவை 40 அடிகள் அடித்தாங்களா, அதே அடி பாருங்கள், 30க்கும் குறைவாக 30க்கும் அதிகமாக அடிபட்டார். யார்? பவுல். அப்படி தானே, மிலாறு நாள் அடிபட்டார்னு இருக்கு. அந்த அளவுக்கு நாசமோ மோசமோ பட்னியோ பசியோ நிர்வாணமோ எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஏன் அது அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியில் உண்டாகிற ஒரு சந்தோஷ சமாதானம். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்புன்னு நினச்சிடாதீங்க, அது ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷமானது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுவும் வசனம் இருக்கிறது பாருங்கள், அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் ரோமர் 14:17 இருக்கு. ரோமர் 14:17 வாசிங்க. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் வந்தா நம்ம வாழ்க்கையே வித்தியாசமாக மாறும். அதனால தான் அடிக்கடி சொல்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிங்க அப்படிங்கிறது. எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆவியானவர் உங்களுக்கு பலன் தருவார். பிசாசு கொண்டு வரதா இருக்கலாம், மனுஷன் மூலமாக வரதா இருக்கலாம், சரீரத்தில் இயற்கையாக சில பலவீனங்கள் வரலாம். பவுலை கர்த்தர் பலப்படுத்தினார், கிருபையை கொடுத்து பலப்படுத்துகிறார். இந்த ஆவியானவர் அவங்களுக்கு ஒரு பலன் வரும் பாருங்க, எதையும் நீங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வந்துடும். இந்த சந்தோஷம் இருந்தாலே ஈஸியாக ஜெயிச்சிடலாங்க. சந்தோஷம் இருந்தால் இப்போ இங்கே யாருமே மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிங்கப்பா. தப்பு இல்லை, ஆண்கள் பெண்களை பார்த்து சிரிக்கக்கூடாது, பெண்கள் ஆண்களை பார்த்து சிரிக்கக்கூடாது. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சிரித்து கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு சிரிங்க. ஏன்னா நீங்கள் பல்லு போனாலும் பரவாயில்ல, அதில் ஒரு சிரிப்பாக இருக்கும் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க பல்லில் தான் சிரிப்பு இருக்குன்னு, இல்லைங்க, உங்கள் மனசில் இருக்குது. உங்கள் மனசில் தான் அந்த சிரிப்பு இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் மனசில் தான் இருக்குது அந்த சந்தோஷம் வெளியே வருது. அகத்தின் அழகு அங்கே தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இருதயத்தின் நிறைவு. நம்ம வசனத்தை சொல்லுவோம், வாய் பேசும். இருதயத்தில் இருக்கிறது, உள்ளத்தில் இருக்கிறது தான் வெளியே வரும்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதாவது இந்த சந்தோஷம் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. அதாவது நான் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது சின்ன பிள்ளை, ரொம்ப சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளை கையில் காணிக்கை கொடுத்து ஜெபம் பண்ண சொன்னாங்க. அந்த பிள்ளைக்கு கிழிச்சு கூட போடுறா போல அப்படி இருந்துச்சு. கிழிச்சிடாத மாதிரி சின்ன பிள்ளைங்க கையில் கொடுத்து ஜெபம் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னா நான் சொல்லுவேன், எப்படின்னா பிள்ளைங்க கையில் கொடுத்து தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுக்க சொல்லுவோம். அப்போ அந்த பிள்ளைங்க கையில் கொடுத்து சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு தெரியணும் என்னென்னா, தேவனுக்கு கொடுக்கறது அது வழி இல்லை, அது சந்தோஷம். ஆமாம், நீ எடுத்து கொடுக்கும்போது உங்கள் மனசு நிறைவு, ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அண்ணால் அவ்வளோ துக்கமாக இருந்தாங்களே, 2 அதிகாரம் 1 வாச்சு பார்த்தீங்கன்னா, என் இருதயம் கர்த்தருக்கு களி கூறுதுன்னு சொல்லியிருப்பாங்க. எப்போ தெரியுமா? சாமுவேலை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா.
எனக்கு திருமணமாகி குழந்தைக்காக கொஞ்ச நாள் நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ வந்து எனக்கு நான் தார எனக்கு தருவியா அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா. அதனால தான் அவனுக்கு ஜான் சாமுவேல்னு பேர் வச்சுருப்போம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், ஸ்கேன்லலாம் ஒருத்தரும் ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லலை. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கும் போதே நர்ஸு ஃபார்ம் நிரப்பணும்போது அந்த ஃபார்மெல்லாம் நிரப்பி கொடுக்கும்போது அந்த பிள்ளைக்கு பேர் அதை மட்டும் நிரப்பாமச்சு. இல்லை, அதில் ஜான் சாமுவேல்னு எழுதிருக்கு. பிறக்க போகிறது ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்கள் இப்போவுமே பேரை நிரப்பணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இல்லை, அவன் சாமுவேல் தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. உலகத்தில் நல்லா படிக்க வச்சு லட்சங்களை சம்பாதிக்க வைக்கிறதுக்கும் ஆண்டவர் அதுக்கும் என்ன செய்வார்னா ஆசீர்வதிக்க தான் செய்வார். ஆனால் அதை ஆண்டவருக்காக கொடுக்கும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? சகையும் மனம் திரும்பினாருங்க. ஆனால் அவருக்கு அந்த சந்தோஷத்தை போலவே இன்னொரு சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா, என் ஆஸ்தியில் பாதியை நான் கொடுக்க போகிறேன் ஏழைகளுக்கு. அந்த கொடுக்கறதுல இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. கொடுக்கறதுனா எப்படின்னா, நம்மளை ஊழியத்துக்காக கொடுக்கறது மட்டும் இல்லை, அர்ப்பணிப்புன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ எஸ்தரை வந்து நீங்கள் நினைப்பீங்க ஜெபம் பண்ணாங்க கர்த்தர் காரியத்தை வாக்கியப்பட்டான். எஸ்தர் வந்து எப்படி தெரியுமா, அங்கே ராஜா சமூகத்துக்கு போனால் அங்கே ஒரு தவறான சட்டம் இருந்துச்சு. என்ன தட்டு தெரியுமா? ராஜா அழைக்காமல் அங்கே போனால் யாராக இருந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க, ராஜா செங்கோலை மட்டும் நீட்டலை, ராஜா கண்ணில் தயவு உண்டாகலைன்னா வெட்டிடுவாங்க, தலையை சிரசேதம் பண்ணப்பட்டுருவாங்க. அப்படிங்கிற ஒரு தவறான சட்டம் அங்கே இருந்துச்சு. ஆனால் அம்மா ஜெபம் மட்டும் பண்ணால் போம், எங்கேயாவது போனால் கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன்னாலும் நீங்கள் போவீங்களா? அல்லேலூயா. அது கொடுக்கறது, தன்னையே கொடுக்கறது இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு பெரிய அர்ப்பணிப்பு. அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? பவுல் தன்னையை அப்படி கொடுத்துருந்தார். எவ்வளவேனும் என் நாமத்துக்காக பாடுபடுவதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறான்னு சொன்னார். இன்னொரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்ம ஜபத்துக்காக வந்திருக்கிறோம். இந்த சந்தோஷமெல்லாம் ஒரு லாஸ்டில் ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும். அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இந்த உலகத்திலே கிடையாது. நித்திய ஜீவன் பரலோகத்துக்கு போறோம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில இருக்கும். ஏசாயாவில் எழுதுற 2 இடத்துல இருக்கும் அது. அல்லேலூயா. அப்படி ஒரு சந்தோஷத்தை என் பிள்ளைங்க, என் குடும்பம் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அப்படி எல்லாரும் எழும்பி நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு பிறகு ஒரு 15 நிமிடம் இப்போது பிரியா சிஸ்டர் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. 12:30க்கு அக்கா கையில் கொடுத்துருவோம், 1:30க்கு முடிப்பாங்க. எழும்புங்க. சந்தோஷத்தை குறித்து விளக்குறதுக்குள்ளே தூங்கிட்டீங்களோ? சோத்திரம். உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா சந்தோஷத்துக்கே ஒரு பயம் வந்துடும் போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க. எங்க உலகம் கொடுக்காத சமாதானம், சந்தோஷம் ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் தருகிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் சொல்லுங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் சொல்லுங்க, என் அப்பா எப்பவும் சந்தோஷமா இருக்க சொல்லியிருக்க. என் வேதம் சொல்லுகிறது, நீ எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், நீங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்கள். எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை சந்தோஷமா வச்சிருக்கிறார். என் ஜெபம் என்னை சந்தோஷப்படுத்துகிறது. ஆண்டவர் பாதத்தில் வந்துட்டேன். அப்படி ஒரு வல்லமை உண்டுங்க ஜெபத்துக்கு. இன்னைக்கு இப்போ நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், யார் வீட்டில் கஷ்டம், யார் வீட்டில் துக்கம், யார் வீட்டில் கவலை, அதெல்லாம் தெரியாது. ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ண வச்சிருக்காரு. அவ்வளவுதான். நான் சொல்லியிருக்கிறேன், சந்தோஷத்துக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்னார் ஆண்டவர். நான் சந்தோஷத்தை மட்டும், சந்தோஷம் ஆவி ஆண்டவர் எப்படியெல்லாம் தாராரு. மனம் திரும்பும் போது உண்மையான சந்தோஷம், ஜெபிக்கும் போது, சத்தியத்தில் நடக்கும் போது, கர்த்தருக்காக கொடுக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது. ஆமென். அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியில உண்டாகிற சந்தோஷம், ஒரு நித்திய மகிழ்ச்சி இருக்குது. நித்திய ஜீவனை நினைக்கும் போது ஒரு சந்தோஷம். ஏமே துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், விடே துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க துக்கம் மாறும்.
இயேசு அவர் அதற்காகவே அவர் நம்முடைய பாடுகளை சிலுவையில் சுமந்திருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் பெற்ற சந்தோஷம், நாம் பெற்ற சந்தோஷம், என் தேவன் எனக்கு சந்தோஷம் தந்த அந்த சந்தோஷம் என் சந்ததி பெறணும், என் குடும்பம் பெறணும், என் சபையில வருகிறவங்க பெறணும், எங்க தெருவில் இருக்கிறவங்க பெறணும், எங்க ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பெறணும்பா. எஸ், ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் அப்படி செய்யறதுக்காய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோதரம் 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 சோதரம். உட்காருவோம். இப்பொழுது யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து 15 நிமிடம் நமக்கு கேள்வி கேட்பாங்க. இந்த மைக்கு அந்த மைக்கு வேணும், அந்த மைக்கு வேணும். டைம் பார்த்துக்கிடும். சின்ன பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு, சின்ன பிள்ளைங்க கம்மியாக தானே இருக்காங்க. பொதுவாக கேட்டுருங்க. 2 பேர் தான் இருக்காங்க. அவ்வளோதான். அது அண்ணன் தங்கச்சி தானே, அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி. கானா ஊரான் யார்? கானா ஊரான் யார்?